பாராளுமன்றம் நோக்கி போவது என்பது எப்பொழுது முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த வாங்சு அவர்கள் உண்ணாவிரத்திலிருந்து அகற்றப்பட்டு பலவந்தமாக அகற்றப்பட்டு அவரை வெளியே அனுப்பிய பொழுதுதான் மாணவர்களுக்கு கோபம் வருது. அதுவரை 23 நாளா 24 நாளா இதே போராட்டத்தை பாஜக காங்கிரசுக்கு எதிராக 2013-14 போராடினாங்களே, அதையும் நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். அது எவ்வளவு நாள் அனுமதிச்சாங்க? ரெண்டாவது இருக்கட்டும், பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு டெல்லியில சிஏஏ போராட்டத்தில் எவ்வளவு போராட்டத்தில் கலவரத்தை பாஜகவினரே பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே துப்பாக்கி காமிச்சதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கலையா? சாதாரண போராட்டத்தில் உள்ள போய் அவங்க கலவரம் பண்ணலையா? டெல்லியே ஒரு கலவர பூமியா மாறலையா? ஆமா, இது பாராளுமன்றத்தை நோக்கி போவதுங்கிறது ஒரு அடையாள போராட்டம். அதை தடுப்பார்கள். ஆனா தடுப்பதோ நிறுத்தி விடுவாங்க. ஆனா இங்க மாணவர்களை அடித்த கண்ணு முன்னால பாக்குறோம். அந்த மாணவன் ஒரு சத்தியாகிரகி மாதிரி என்னை அடின்னு சொல்றான். சுத்தி எல்லா காவல்துறையும் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணால பாக்குறோம். அதனால பாஜக ஒரு போராட்டத்தை நிறுத்துவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சியும் மற்ற கட்சிகளோ மற்ற ஆட்சியோ எடுத்த முயற்சியும் வேறு. பாஜக விவசாயிகள் போராட்டத்தை நம்ம கண்ணு முன்னால பார்த்தோம். எவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சு அவங்களுக்கு எதிராக. சாலைகள்ல முள்ளு, அதாவது இரும்பு முள்வேலிகள் எல்லாம் வைக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால போராட்டங்களை அடக்குற முறைகளை அவங்க செய்வது மிக மோசமான விஷயம் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. அவர்களை அழைத்து பேசி இருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வர்றேன். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னா, நீட்டு விஷயத்துல எந்த மாநிலம் விலக்கு கேட்கிறதோ அவங்களுக்கு விலக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இருக்காரு. இது ஒரு நல்ல ஆலோசனையா எடுத்துட்டு ஏன் பாஜக செய்யக்கூடாது? இந்த ஆலோசனையில ஒரு எதிர்கட்சி தலைவரே சொல்றாருன்னா அவரு சொல்லும் போது ஏன் கேட்கலாம் இல்லையா? இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய அளவுல வந்திருக்காது இல்லையா? எந்தெந்த மாநிலங்கள்ல நீட்டு விலக்கு தேவையோ அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுல என்ன சிரமம் ஒரு அரசுக்கு இருக்கு? அரசு சொல்றதுதான் நீதிமன்றம் தொடர்ந்து 3 வருஷமா நடந்த விஷயத்தை சொல்றேன். தொடர்ந்து நீட்டுக்கு எதிர்ப்பு பல மாநிலங்கள்ல இருக்கு. 2024 குஜராத்ல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் அதிகமான மார்க் 270க்கு 270 வாங்குறாங்க. அன்னைக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அன்னைக்காவது அதை சரி செஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து 2025 மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. அப்பவாது சரி செஞ்சிருக்கணும். இந்த அரசு அதை பத்தி ஏன் கவலைப்படல? மாணவர்கள் விரும்பல, நாமளால நடத்த முடியல. தொடர்ந்து இந்த வினாத்தாள் கசிவு நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரோ இதை கொண்டு சம்பாதிக்கிறாங்க. எப்படி இந்தியாவில் அதானி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, ஏழைகளா இருக்காங்க, அவங்க மட்டும் பொருளாதாரத்தில் வளர்றாங்களோ, அந்த மாதிரி இந்த நீட்டு தேர்வு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி தவறு செய்கிறார்கள் என்பது நல்லா தெரிஞ்சிருந்தோம். அவர்கள் மீது நீங்க ஏற்கனவே 2 வருஷமா டெல்லியுடைய அந்த அரசுடைய காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தோம். இந்த தவறுகள் தொடர்ந்து நடக்குது. இந்த முறை அரசே ஒத்துக்கிடுச்சு இந்த தவறு நடந்திருக்குன்னு மறு தேர்வு நடத்துது. ஒரு மறு தேர்வு நடத்துறது சாதாரண மக்களுக்கு என்ன விஷயம், எவ்வளவு சுமையா இருக்கும்? இதை ஏன் அரசு சம்பந்தமா பிரதமர் மோடி இதுவரையும் பேசல? மோடி அவர்கள் பேச வேணாம், திரு அமித்ஷா ஏன் பேசல? அந்த அரசு ஏன் பேசல? அவங்க என்ன கேட்கிறாங்க? அம்மா, அரியலூர்ல ரயில் பத்து லால் பகதூர் சாஸ்திரி விலகுறாரு, அமைச்சர் விலகுறாரு. எங்க கடந்த ஆட்சியில 4 அமைச்சர்கள் விலகுனாங்க. சட்டத்துறை அமைச்சர் சம்பந்தம் இல்லாம விலகுனாங்கம்மா. இவர் ஏன் பொறுப்பேற்று விலகக்கூடாது? அப்ப தர்மமும் கிடையாது, அறமும் கிடையாது. நாங்க எதையாலும் செய்வோம் சொன்னா, இந்திய மக்களுக்கு எதிராக இருப்போம் சொன்னா யாருமா சும்மா இருப்பா? சகோதரர் சஞ்சீவி சொன்னது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு ராமர் கோயில் பிரச்சனை, எந்த ராமரை வைத்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய காணிக்கைகள் கொள்ளை, நகைகள் கொள்ளை விஷயமா எந்த வகையான பதில் பிஜேபி இருந்து வரல. அவங்களை இயக்கக்கூடிய மோகன் பகாவத் ஜி இருந்து வரல. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? வினய் கத்தியார், இந்து மகாசபையுடைய அந்த தலைவர் இன்னைக்கு அதை உடனே ஆராயணுங்கிறாரு. அதை விட ராமர் கோயில் பிரச்சனையில கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, முத அந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க இதை உடனே விசாரிக்கணுங்கிறாங்க. இன்னைக்கு எத்தனால் பெட்ரோல்ல பல ஆயிரம் கோடியை அந்த அமைச்சர் கட்காரியுடைய மகன் பிரச்சனை, அதையும் திசை திருப்புறதுக்கும், ராமர் கோயிலை திசை திருப்புறதுக்கு, விலைவாசி திசை திருப்புறதுக்கு, விலை குறைய வேண்டிய பெட்ரோல் டீசல் திசை திருப்புறதுக்கு பிஜேபி செய்யக்கூடிய பல வேலைகள்ல இது ஒண்ணு. இப்போ முக்கியமான விஷயம், இன்னைக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? இந்த 3 வருஷமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தவறுகளுக்கும் இந்த பல லட்சம் கொள்ளைகளுக்கும் நீட்டு விஷயத்துல இதுவரை பிஜேபி எந்த விதமான ரெஸ்பான்சிபிள் எடுக்கல. சரி, இந்த சிஸ்டத்தை மாத்தி
சரியா எழுதுற முறையும் கொண்டு வரல, அல்லது மூணாவதாக இந்த நீட் இல்லாம ஆக்கியிருக்கணும். இதெல்லாம் ஒருவரை இருக்கட்டும். தம்பி மதிவாணன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். அதாவது திரு ஆர் ஆசா அவர்கள் போனாங்க, நீட் விஷயத்துல அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அதெல்லாம் உண்மைதான், நான் மறுக்க மாட்டேன். இன்னைக்கு அவங்க இடம் மாறி உட்கார்ந்தாலும் இப்ப நடுவுல தான் உட்கார்ந்து இருக்காங்க. பிஜேபி பக்கம் உள்ள போகல, அவங்க நிச்சயமா போக மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கிடையில தமிழ்நாட்டில் இந்த நீட் விஷயத்துல திமுக செய்ய வேண்டிய தவறிய ஒண்ணு இருக்கு. நான் ஒவ்வொரு முறையும் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், 10% நீட்டு விலக்கு அந்த கமிஷன் கொடுத்துச்சு, அதை பாண்டிச்சேரி அப்படியே அமல்படுத்துச்சு. தமிழ்நாடுல முந்தைய ஆட்சியில எடப்பாடியார் 7.5% கொடுத்தாரு. இந்த மீதி உள்ள 2.5% நீங்க அரசு பள்ளிக்கோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிக்கோன்னு 5 வருஷமா அமைச்சர்கிட்ட நான் கேட்டேன். அதை இந்த அரசுகிட்ட கேட்டேன். முந்தா நாள் போய் பார்த்து அங்க முதல்வருடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் கொள்கை அழிவுல அந்த 2.5% கொடுக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. இல்லமா, திமுகவை பொறுத்தவரை டீலிமிட்டேஷன்ல அவங்க முன்ன என்ன செஞ்சாங்கன்னா ஒன்னா ஒன்னா இருந்தாங்க, இப்ப தனியா அதே வேலைக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் திமுக நான் தேவையில்லாம நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குதுங்க. திமுக ராகுல் காந்தியுடைய கருத்து என்னன்னா, எப்படி காஷ்மீர்ல மெஹபூபா முப்தியும் உமர் அப்துல்லாவும் ஒன்னா இருக்காங்களோ, எப்படி மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி அவர்களும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அப்படி அல்ல கிடையாது. ஏன் அவசரப்படுறீங்க? நான் சொல்றத என் வாயில திணிக்கிறீங்க நீங்க. இந்தியா கூட்டணியில தாவேகா இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் திமுகவும் இருக்கலாம் தான் நாங்க சொல்றோம். இருக்குது இருக்காது அவங்க விஷயம், அது வேற விஷயம். ஏன்னா பாஜகவை எதிர்ப்பதில் கூர்மையா இருந்தா அதான் சொல்றேன். பாஜகவை எதிர்ப்பது இல்ல 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 இல்ல, நீங்க சொன்னது வேற, நான் சொன்னது வேற. பிஜேபி எதிர்ப்புல திமுக கூர்மையாக இருக்க வரைதான் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த தேர்தலில் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அதனால அதை அவர்கள் நன்றாக தெரியும், அவர்கள் செய்வார்கள், நம்பிக்கை இருக்கு. இது ராகுல் காந்தியுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டில் இல்லாம இருக்கலாம், அது வேற விஷயம். சொல்லுங்க. முதல்ல தாவேகா இருக்கா? தாவேகா இனிமேல் வரலாம். ஏன்னா அவங்களுக்கு நீங்க எம்பி இல்ல. ஏன் தாவேகா அங்க பேசல எதிர்க்கலைன்னா அவங்களுக்கு எம்பி இல்ல. அதே நேரத்தில் இங்க நீட் விஷயத்தில் அவங்க செய்ய வேண்டிய அந்த 2.5% அரசு பள்ளி கொடுக்கறத முந்தா நாள் கொள்கை அளவுல ஒப்புக்கொண்டு முதலமைச்சர் கூட்டத்தில் பேசிட்டாங்க. அதே மாதிரி சமூக நீதி பிரச்சனை, 37 வயசு மட்டும்தான் இங்க ஓபிசி தமிழ்நாட்டில் குரூப் 1 தேர்தல் எழுத முடியும். வேற இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களையும் பிஜேபி மாநிலங்கள்ல கூட 47 வயசு 49 வயசு எழுத முடியும். தெலுங்கானா 49 வயசு. இதை கடந்த 5 ஆண்டுகளா கேட்டேன். முந்தைய அரசு செய்யல அந்த சமூக நீதியை, இந்த அரசு செய்யறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. நான் இந்த அடிப்படையில் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவை பொறுத்தவரை நிச்சயமாக பாஜகவை எதிர்ப்பார்கள், எல்லா வகையிலும் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம்.